கமல் முதல்ல வந்துட்டார் களத்தூர் கண்ணம்மா, அதில் சின்ன பெண்ணை வருவார். அந்த படம் இப்படி தான் ஓடிச்சுன்னு கிடையாது, அவருக்காகவே ஓடிச்சு. களத்தூர் கமல் அப்படின்னு பேர். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு ஒரு பாட்டு வரும். இவ்வளோண்டு பையன் அவ்வளோ அற்புதமாக வாசிப்பார். எல்லாத்த விட 16 வயது நிலை வந்து ஒரு நடிகை இப்படியெல்லாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். கோமணம் கட்டிக்கிட்டு வந்து நடிப்பார். யார் நடிப்பார் அந்த காலத்தில்? ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அவள் அப்படித்தானுங்கிற ஒரு படம். அந்த படம் சேலத்தில் ரிலீஸ் பண்ண போது கமல் வர்ற சீனை வந்து நிறுத்துறான்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ரகலை பண்ணாங்க. ஸ்க்ரீனை கிழிச்சிருவேண்டாம். உத்திரியா அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது சொன்னார், ரஜினி ரசிகர்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ரஜினி சில மேடை பேச்சுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் கமலை தான் கலந்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் அடங்கினாங்க. இன்னும் அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? 2 பேர் முடிஞ்சு போச்சு. அதாவது 2வது சினிமாவே இல்லை. 3 முடிச்சு படம். அதில் வந்து கமலை வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணாங்க. அது வந்து இப்போ என் பிளேஸ் இந்த சன்னுங்கிற ஒரு ஆங்கில படம். அந்த படத்தை அப்படியே பாலச்சந்தர் தான் சொல்லுமா அதாவது அப்படியே எடுத்தார். அந்த படங்களை அடித்து கொள்கிற சீனு கமலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் முழுக்க ரஜினி. அதில் தான் கமலை வந்து ரஜினி ஓவர்டேக் பண்ணார். கமல் மாதிரி பார்க்கணுன்னாக்கா நீங்கள் கமல் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அழகாக இன்னொரு கமல் வர முடியாது. கமல் வந்து நீங்கள் வந்து தேவலோகத்திலிருந்து வந்த தேவதை மாதிரி இருப்பார். ரஜினி அப்படி இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மர்லின் மன்றோன்னு ஒரு நடிகை, ஹாலிவுட் நடிகை. அதாவது இன்றைக்கும் ஹாலிவுட்லேருந்து எடுத்திங்கன்னாக்கா உச்சக்கட்ட அழகின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மாதிரியான கவர்ச்சி அவங்க கடைசி படமாக சம்திங் காட் டு கிவ்ங்கிற ஒரு படத்தில் இது பண்ணும்போது ஸ்விம்மிங் பூல் சீன், ஸ்விம்மிங் ட்ரெஸ் வந்துமா வந்தது, ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நியூடாக நடின்ட்டு அவுத்து போட்ட கடைசி படத்தில் நிர்வாண காட்சிகள் வந்து அதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. சினிமாங்கிறது வந்து கவர்ச்சிக்கு இடம் கொடுக்குற இடம். அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி தான் வருவேன் அப்படி தான் வருவேங்கிறத. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்முடைய நேரார். ஐயா வணக்கம். 1979க்கு பிறகு அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு திரைப்படத்துக்கு பிறகு இப்போ திரும்பவும் கமலஹாசனும் ரஜினி அவர்கள் வந்து இணைந்து தர்மன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நடிக்க போகிறாங்க. அந்த காலத்தில் வந்து ரஜினி கமல் இவர்களுடைய திரைப்பயணம் எப்படி இருந்தது? அப்போது வந்து கமல் முதல்ல வந்துட்டார். கமல் வந்த அடுத்த கொஞ்ச காலத்திலேயே ரஜினி வந்துட்டார். அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் ரஜினியை நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் ஏதோ படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. கன்னட படங்கள்ல எல்லாம் நிறையா படங்கள்லாம் நடிச்சுட்டு அப்புறம் தமிழுக்கு வந்தார். அவர் தமிழ் படத்தில் வந்து அவர் அறிமுகம் ஆனது வந்து அபூர்வ ராகங்கள். ஒரு இந்த கேரக்டர் ஆங்கில படம் 40 கேரட்ஸ்னு ஒரு படம். அந்த ரோலை வந்து ஜீன் கெல்லிங்கிற நடிகர் நடித்தார். பாலச்சந்தர் தான் தெரியாது, அப்படியே ஒரு ஆங்கில படத்தை எடுத்தார்னா அச்சார பசகம் எடுத்துருவார். இல்லை எவ்ரி டைம் இயருங்கிற ஒரு பாட்டு அதை அப்படியே தமிழ் படுத்தி அதிசயராக அபூர்வராகம்னு அப்படியே தமிழில் பாட்டிலிருந்து அடித்து நிமித்தினாங்க. அதில் அந்த ஜீன் கெல்லி பண்ண ரோல், அதில் அந்த படம் அந்த ஆங்கில படமே அந்த ஜீன் கெல்லிக்காக பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. அவர் ஒரு டான்ஸரு, பட் ஒரு கேரக்டர் ரோலில் அவர் ஃபஸ்ட் டைம் நடித்தார். பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த ரோலை இவர் போட்டிருந்தாங்க, அதில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து 3 முடிச்சு படம். அதில் வந்து கமலை வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணாங்க. அதுவும் பாலச்சந்தர் தான் பண்ணார். அது வந்து இப்போ என் பிளேஸ் இந்த சன்னுங்கிற ஒரு ஆங்கில படம். அந்த படத்தை அப்படியே பாலச்சந்தர் தான் சொல்லுமா அதாவது அப்படியே எடுத்தார். அந்த படங்களை அடித்து கொள்கிற சீனு கமலுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் முழுக்க ரஜினி. அதில் தான் கமலை வந்து ரஜினி ஓவர்டேக் பண்ணார். அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும்ங்கிற படத்தில் ரஜினிக்கு தான் ஹிட் சாங்ஸ் கொடுத்தார். சம்போ சிவசம்போ அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி பாடுற பாட்டெல்லாம் ரஜினி தான் பாடினார். கமலை சைட்லைன் பண்ணாங்க. அது மாதிரி அவரை வந்து அப்படியே இறக்கிக்கிட்டே வந்தாங்க. இவரும் விடாமல் வந்துக்கிட்டு இருந்தார். இவர் சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் நடிக்கிறாரோ இல்லையோ, அவருக்கு பத்திரிகைக்காரர்கள் கொடுத்த விளம்பரத்தில் அவர் பெரிய ஸ்டார் ஆகி சீஃப் மினிஸ்டரில் ஆகிட்டார். ஏறத்தாழ ரஜினி கதையும் அதே தான். அவருக்கு அப்போ அந்த காலத்தில் அவருக்கு நடிப்பு அவ்வளோ பெருசாக வராது. போக போக அவருடைய நடிப்பு ரசிக்கிற அளவுக்கு மாறிச்சு.
இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ அஜித் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு போரே வந்து சமூக வலைத்தளங்கள் ரசிகர்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்கும். அந்த காலத்தில் இப்படி ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள் அவர்களுடையான இது எப்படி இருக்கும்? ஒரே ஒரு படம் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அவள் அப்படித்தானுங்கிற ஒரு படம். அந்த ருத்ரையா அந்த குரூப்பே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஊருக்காரனுங்க, சேலத்துக்காரனுங்க. ருத்ரையா வந்து ஆத்தூருக்காரன். அந்த தம்பிகளோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து படித்தவனுங்க. அதனால் அவர் எடுத்திருந்தார். அந்த படம் சேலத்தில் ரிலீஸ் பண்ணும்போது கமல் வர்ற சீனை வந்து நிறுத்துறான்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ரகலை பண்ணாங்க. ஸ்க்ரீனை கிழிச்சிருவேன்னாங்க. ருத்ரையா அந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது சொன்னார், ரஜினி ரசிகர்கள் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் ரஜினி சில மேடை பேச்சுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நான் கமலை தான் கலந்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் அடங்கினாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேர்த்தோடைய ரசிகர்களும் இப்போ என் வயசு நட தள்ளாடுது, கண்ணு தெரியல, கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகும். இன்னும் அவங்கள வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ 2 பேர் முடிஞ்சு போச்சு. அதான் 2வது சினிமாவே இல்லை. சினிமாவே இல்லாத போது இவங்கெல்லாம் சினிமான்ற ஒரு மீடியா இருந்தபோது இவங்கெல்லாம் நடிகர்களாக இருந்தாங்க. எப்படி தெருக்கூத்து கலைஞர்கள் பற்றி சொல்கிறோமோ அது மாதிரி இவங்களும் அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் சினிமாவில் பெருசாக இருந்தாங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ரஜினி கமல் ரசிகர்கள் தள்ளாடுற வயசுக்கு வந்தாலும் நீங்கள் துள்ளிட்டு தெரிஞ்ச வயசு காலங்கள் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து கமல் திரைப்படங்களை வந்து நம்ம குறிப்பிட்டு பேசணும். ஏன்னா மற்ற திரைப்படங்களை பார்க்கும்போது கமலோட திரைப்படங்கள் வந்து மாறுபட்ட கோணங்களில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரசித்த படங்கள் அப்படின்னு நான் உண்மையை சொல்லப்போனால் நான் கமல் ரசிகனாகவே இருந்தேன். அதாவது 16 வயது நிலை படம், அதுக்கு முன்னாடி அரங்கேற்ற படத்தில் தான் அவர் வந்து அதாவது சிறுவனாக இருந்து குழந்தை நட்சத்திரமாக இருந்து மெச்சூர் ஆனதுக்கு பிறகு அவர் நடித்த முதல் படம் வந்து அரங்கேற்றம். அது அவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்தும் கமல் நின்னார். அப்போவே பார்த்தேன், பரவாயில்ல இந்த தம்பி. நான் இதில் என்ன வேடிக்கைன்னா, அவருடைய மிகச்சிறந்த படமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது களத்தூர் கண்ணம்மா. அதில் சின்ன பெண்ணை வருவார். அந்த படம் இப்படி தான் ஓடிச்சுன்னு கிடையாது, அவருக்காகவே ஓடிச்சு. களத்தூர் கமல் அப்படின்னு பேர். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு ஒரு பாட்டு வரும். இவ்வளோண்டு பையன் அவ்வளோ அற்புதமாக வாசிப்பார். நான் ஒரு ரொம்ப சீசன்டு ஆக்டர் கூட அந்த பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இதுவாக அவரே பாடுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக பண்ணார். அந்த படம் அவருக்காக அப்படி ஓடிச்சு. அதனால் என்னாச்சுன்னா, அந்த ஒரு சீசன் ஒரு 5 வருஷத்துக்கு தேவை இருக்குதோ இல்லையோ கமலை வந்து போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எம்ஜிஆருடைய ஆனந்த ஜோதின்னு ஒரு படம். கமலுக்கு அதில் ஒரு ரோலே கிடையாது. அந்த படத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ட்ரில் மாஸ்டராக வருவார் எம்ஜிஆர். அந்த பள்ளிக்கூடத்து பையனில் ஒருத்தனாக போட்டுக்கிட்டாங்க. சும்மா வந்து அப்படி இப்படின்ட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதே மாதிரி வானம்பாடின்னு ஒரு படம், வேலையே கிடையாது, இருந்தால் போதும்னு போட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்டில் இருந்தால். அப்புறம் இந்த மகரக்கட்டு, இந்த இது தொண்டை உடையிறது இதெல்லாம் வந்ததுனால காணாமல் போயிட்டார். காணாமல் போய்ட்டு ஒரு ரொம்ப வருஷம் கழித்து அரங்கேற்ற படத்தில் வந்தார். அரங்கேற்ற படத்தில் பார்த்த போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருன்னு நினச்சோம். சொல்லத்தான் நினைக்கிறேன்ற படத்தில் வில்லனாக வருவார். அதில் பிளேட் அ டிஃப்ரெண்ட் ரோல். எல்லாத்த விட 16 வயது நிலை வந்து ஒரு நடிகை இப்படியெல்லாம் கூட நடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வருது. தினமணிக்கதிர் எழுதிச்சு, நாங்கள் நினைக்காத தூரத்தை தாண்டி வெகு தூரம் வந்து விட்டீர்கள் கமல். கோமணம் கட்டிக்கிட்டு வந்து நடிப்பாருங்க. யார் நடிப்பா அந்த காலத்தில்? அந்த காலத்தில் இன்றைக்கி வருவாங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி இருந்தால் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்துட்டு எத்தனை தூரம் பார்த்தா அதைத்தான் வந்து ஃபிலிம்ஃபேரில் எழுதுகிறான். ராஜேஷ் கண்ணாவை போடுறாங்க ஹிந்தி படத்தில். ராஜேஷ் கண்ணா இது இன்டர்வியூவில் சொல்கிறாரு, கமல் செஞ்ச மாதிரிலாம் என்னால் நடக்கவே நடக்காது, கிட்ட கூட போக முடியாது. என்னால் ஐ எம் ட்ரையிங் மை லெவல் பெஸ்ட் டு ரீச் சம்வேர் நியர் கமல் அப்படின்னார். அதுதான் கமலுக்கு கிடைச்ச பேர். அதான் அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டி இதை தான் ஹிந்தியில் எடுக்க போகிறோன்னும் போது படம் முடிஞ்சவுடனே அந்த ஹிந்தி ஸ்டார்ஸ் 10 பேர் பார்த்துருக்காங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு கமல் பெருசாக வந்தார். எந்த அளவுக்கு போனார்னா, அந்த ஏக் தூஜா கேலிய படம் வந்து அமிதாப் பச்சனே ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு. அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றங்கள் ஏறத்தாழ ஒரு 100 ரசிகர் மன்றம் அப்படியே கலைக்கப்பட்டு கமல் ரசிகர் மன்றம் மாறிச்சு. உடனே அமிதாப் பார்த்தார், கமல் உள்ளே வந்தால் நம்ம காலி ஆகிடுவோம்னு சொல்லி அவரை வர விடாமல் அவரை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் வீட்டிலலாம்
ரைடு இந்த மாதிரிலாம் பண்ண வச்சு கமலை உள்ள வருவாங்க. அந்த அளவுக்கு அமிதாப் பச்சன் பயந்தார். இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு வரும். அமிதாப் பச்சன் கூட இருந்த மாதிரி பார்த்த மாதிரி இந்த கிழமை பேசுகிறான் பாரு, அதை அந்த பசங்க இது போடுவானுங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தது எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியலன்னு நம்ம என்ன பண்ணுறது, அது வேறு விஷயம். அதனால் இதெல்லாம் நடந்தது. பாரதி ராஜாவும் கமலும் வரக்கூடாதுங்கிறதுல அமிதாப் பச்சன் வந்து தனிப்பட்ட அக்கறையை காட்டினார். கமலை ஒழிக்கிறதுக்காக அந்த காணுன்னு ஒரு படம் எடுத்து ரஜினிகாந்தை போட்டார். ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தார். அதுக்கு விமர்சனம் எப்படி வந்து தெரியுங்களா, அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ரஞ்சன் இந்த மாதிரி சில நடிகர்கள்லாம் வருவாங்க, அந்த ரேஞ்சில் தான் ரஜினிகாந்த் இருக்காருன்னு போட்டாங்க. ரஜினி எடுப்படல. ஜானி ஜனார்தன் இந்த மாதிரிலாம் படம் எடுத்து பார்த்தாங்க, நிற்கலை. அப்புறம் தான் அமிதாப் பச்சன் பார்த்தாங்க. அப்புறம் கமல் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து அன்றைக்கி ஆட்சியில் இருந்த இந்திரா காந்தியினுடைய வலதுகரம், அவருடைய பினாமி. அவங்களாம் முறைச்சிக்கிட்டு நம்ம கதை அவ்வளோதான் சொல்லிட்டு எவராகவே இந்தி படத்துக்கு போகிறத கட் பண்ணிக்கிட்டார். அப்படியெல்லாம் நின்னாங்க. அந்த அளவுக்கு கமல் போயிட்டு இருந்தார். படங்கள் நிறைய வித்தியாசமான படங்கள். அதாவது அவள் அப்படித்தான் படமே சில காட்சிகள்லாம் இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட நடிப்பு அண்டர் பிளேங்கிறத வந்து தமிழில் கமலும் முத்துராமன் 2 பேர் தான் அதை பண்ணுவாங்க. முத்துராமன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். அண்டர் பிளேன்னா முத்துராமன் தான். முத்துராமனுக்கு அப்புறம் தான் நான் கமலையை சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மேநாட்டு படங்களை பார்க்கும்போது ஒரு ஹீரோ எப்படி ஒரு டிக்னிஃபைடாக வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகணும், ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் இருக்குமோ, அது பூரா கமல்கிட்ட நம்ம பார்த்தோம். அதில் தான் எங்களை போன்ற சில பேர்கள்லாம் கொஞ்சம் இது. அதுக்கு நேர் எதிர் ரஜினி. நேராகவே நடக்க மாட்டார். இப்படி வர்றாருனாக்கா, இப்படி நேராக வரணுன்னாக்கா அவர் சைடில் தான் நடப்பார். அப்புறம் அந்த சரோஜா தேவி மாதிரி கன்னடம் கலந்த தமிழ் பேசுவார். அதெல்லாம் அவர் தூக்கிட்டு போச்சு. 3வது என்னன்னா, ரஜினிக்கு இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அவருடைய தோற்றம். கமல் மாதிரி பார்க்கணுன்னாக்கா நீங்கள் கமல் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அழகாக இன்னொரு கமல் வர முடியாது. 2 பேருக்கு ட்ராக்கை வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம். கமலோட ட்ராக் வந்து ரொமான்டிக் அந்த மாதிரி போகும், இவரோட ட்ராக் வந்து ஆக்ஷன் அந்த மாதிரி. இவர் பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கின்னா கமல் வந்து நீங்கள் வந்து தேவலோகத்திலேருந்து வந்த தேவதை மாதிரி இருப்பார். ரஜினி அப்படி இல்லை. மூட்டை தூக்குறவங்க, போர்ட்டராக இருக்கவங்க, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, டிரைவருங்க, கூலி தொழிலாளிங்க, அவங்களில் ஒருத்தர் மாதிரி அவர் இருக்கார். அதனால தான் அவர் நின்னார். நம்மளாட்டமே இருக்கார். அவர் வந்து ஸ்ரீதேவி மாதிரி ஆளுங்கள்லாம் லவ் பண்ணுது அப்படிங்கிற போது ரஜினியை வந்து தன்னை ஒவ்வொரு அடிமட்டத்தில் இருந்த இவங்கெல்லாம் வந்து தானே வந்து அந்த ரோல் நடிக்கிறதா நினைச்சாங்க. அதுதான் ரஜினியுடைய வெற்றிக்கு காரணம். இப்போ ஸ்ரீதேவியை குறிப்பிட்டு சொன்னீங்க. ஸ்ரீதேவி கமல் பிரிவுக்கு பின்னாடி அவருடைய ஒரு திரை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கமலுடைய திரைப்படங்களில் வந்து நடிகைகள் வந்து அதிக முத்த காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான வந்து கமலுடைய படங்கள் நம்ம பார்ப்போம். அதுதான் கமலுக்கும் கௌதமி பிரிவுக்கும் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது முத்த காட்சிங்கிறது வந்து புன்னகை மன்னன் படத்தில் முத்த காட்சியை போட்டு அதை பெருசு பண்ணாங்க. அது குருதி புனல்ங்கிற படத்தில் கௌதமியோட அவர் நடித்தார். அதில் நிறைய முத்த காட்சிகள் இருந்தது. அதான் இன்றைக்கி பார்த்தா அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அப்போ தான் ஒரு படத்தில் வசூல் ராஜா MBBSல ஒரு பாட்டில் ஒரு லைன் வரும், கமலஹாசன் உதட்டில் கிஸ்ஸு என்ன புதுசான்னு வரும். அந்த கமலஹாசன் உதட்டில் கிஸ்ஸு என்ன புதுசாங்கிற அந்த இதை வந்து கமலஹாசனை வெட்டிட்டு காமராஜர் உதட்டில் கிஸ்ஸு என்ன புதுசான்னு மாற்றினாங்க. அது அவரை அறிமுகப்படுத்தினார்னா சொல்ல முடியாது. ஆரம்பகால படங்களில், இந்திய படங்களில் முத்த காட்சிகள் இருந்தது. அம்பிகாபதி படத்தில் சந்தான லட்சுமியும் தியாகராஜரும் முத்த காட்சி இருந்தது. பொன்முடி படத்தில் மாதுரி தேவி, நரசிம்ம பாரதி முத்த காட்சி இருந்தது. 50களுக்கு பிறகு தான் முத்த காட்சிகள்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் 80களில் வந்துருச்சு. இன்றைக்கி வராதே கிடையாதுங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ கமலஹாசன் படங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா, அவருடைய படங்கள் நடிக்கக்கூடிய நடிகைகள் வந்து வற்புறுத்தப்பட்டாங்க, அதே மாதிரி காட்சிகள்லாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்து பல விமர்சனங்களும் அந்த காலத்தில் வரனாலும் காலம் கடந்த பிறகு அவர் மீது பல விமர்சனங்களும் வந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் திரையில் வந்து ஒரு பிரபலமாக ஜொலிக்கிறதுக்கு என்ன காரணமாக? அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். முத்த காட்சியில் நடிக்க மாட்டேன்னாக்கா இதை சொல்லித்தாங்க என்னை விசாகா கமிட்டியில் பிடிச்சாங்க. உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிற, முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான், நான் அப்புறம் நடித்தேன் அப்படின்னு. அது எங்களை கேவலப்படுத்தி விட்டீர்கள்னு கோர்ட்டு கொண்டு போய் நிறுத்தினாங்க. நான் சொன்னேன்,
என்னை நிறுத்தின அந்த பெண்ணோட கா தெலுங்கு படத்தில் நடித்த சில காட்சிகள்லாம் இருக்கு, போட்டு காட்டா மேடம் அப்படின்னு கேட்டேன். ஜட்ஜாக இருந்தவங்க லேடி. டாக்டர் இதோட விட்டுருங்க, நாங்கள் வந்து ஒரு இதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டோமே ஒழிய இதில் வந்து எந்த ஆக்ஷனும் உங்கள் மேலே எடுக்கிறதா இல்லை அப்படின்ட்டாங்க. எங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன், நடித்தா தப்பு இல்லை, பேசினா தப்பான்னு கேட்டேன். அது அந்த என் மேலே வழக்கு போட்ட அந்த பெண் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஒரு தெலுங்கு படத்தில் அவங்க செய்யாததே கிடையாது. ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டு உள்ளே போவாங்க, ஹீரோவும் அந்த பொண்ணும் உள்ளே என்ன பண்ணுறாங்கங்கிறத ஹோட்டல் சர்வர்லாம் கதவுல ஒரு ஓட்டை வழியாக அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே காட்டுவாங்க. சகலமும் இருந்தது. அது வச்சுக்கிட்டு இருந்தேன். போட்டு காட்டா மேடம், எதுக்கப்புறம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்னு. வேணான்ட்டான். அது இதெல்லாம் சினிமாங்கிறது வந்து கவர்ச்சிக்கு இடம் கொடுக்குற இடம். அந்த இடத்துல நீங்கள் வந்து பேசாத இப்படி தான் வருவேன் அப்படி தான் வருவேங்கிறதெல்லாம் பேச்சு பிரயோஜனம் இல்லை. மர்லின் மன்றோன்னு ஒரு நடிகை, ஹாலிவுட் நடிகை. அதாவது இன்றைக்கும் ஹாலிவுட்டுன்னு எடுத்திங்கன்னாக்கா உச்சக்கட்ட அழகின்னு சொல்லுவாங்க. நான்லாம் அந்த அம்மாவை ரசித்ததே இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஒரு மாதிரியான கவர்ச்சி அவங்களுக்கு. அவங்க கடைசி படமாக சம்திங் காட் டு கிவ்ங்கிற ஒரு படத்தில் இது பண்ணும்போது அந்த டைரக்டரு ஸ்விம்மிங் பூல் சீனு, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் அந்தமா வந்தது, ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நியூடாக நடின்ட்டார். அவுத்து போட்ட கடைசி படத்தில் நிர்வாண காட்சிகளில் வந்தது. அறிமுகம் ஆகும்போது நிர்வாண காட்சியில் நிர்வாணம் ஃபோட்டோ வந்து அது விதம்லாம் மொத்தம் உள்ளே வந்தாங்க. வெளியே போகும்போது நிர்வாண காட்சியில் அதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க அந்த நிர்வாண காட்சியில் நடித்ததுலாம் கதை விட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச்சே இல்லையே. அப்புறம் உலக சினிமாவில் வந்து செக்ஸுங்கிறது பார்ட் ஆஃப் இதுன்னு போயிடுச்சு. ஓகே, இப்போ 2026 ரஜினி கமல் இணைந்து நடிக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள் நீங்கள் தள்ளாடுற வயசில் இருந்தாலும் உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு எந்த மாதிரி? சினிமாவுக்கு என்னால் போக முடியாது. சினிமாவுக்கு போனால் நான் பொன்னியின் செல்வன் படம் தான் நான் கடைசியாக பார்த்தேன். அதோட மனசு உடஞ்சி வெளியே வந்தவன் தான் நான் கல்கியின் பொன்னியின் செல்வன் நான் பாட்டுக்கு போயிட்டேன். அது பார்த்தா பாகுபலியை தமிழ் எடுத்திருக்காங்க. இந்த கல்கி பொன்னியின் செல்வனில் இருந்த கதாபாத்திரங்கள் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் படத்துக்கு போகலை. என்னன்னா கட்டுப்படியாகாத வேலை, டிக்கெட்டு பயங்கர ரேட்டு. இன்டர்வல் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சாக்கா அதாவது குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் இல்லைன்னா நீங்கள் தியேட்டருக்கு போக முடியாது. நான் கல்லூரியில் வேலை பார்த்ததுனால பல சினிமாக்களுக்கு வந்து என்னை மாணவர்கள் தான் கூட்டிகிட்டு போவாங்க. போகும்போது நான் டீச்சருங்கிற முறையில் இன்டர்வலில் சாப்பிட்றதுக்கு நான் தான் செலவு பண்ணுவேன். சம்பளமே போய்டும் எனக்கு. அந்த மாதிரி நான் கடைசியாக பார்த்தது கேப்டன் மில்லர் பார்த்தேன். ஒரு அற்புதமான படம், ரொம்ப அருமையாக எனக்கு பிடிச்சது. கடைசி படம் நான் பார்த்து கடைசி படம் ரொம்ப நல்லா இருந்து, தனுஷ் பிரமாதமாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு நான் போகிறதில்லை. இப்போ சினிமா தியேட்டர்ஸும் இல்லை. இப்போ நான் அம்பத்தூரில் வேலை பார்க்குறேன். ராக்கிங்கிற ஒரு தியேட்டர் தான் இருக்குது, வேறு தியேட்டர் இல்லை. அப்புறம் வழியில் இன்னொரு தியேட்டரு அம்பத்தூரில் இந்த போரூரில் ஒரு தியேட்டர் இருக்குது. அதில் வந்து 5 பேனர் 6 பேனர் இருக்கும். ஒரு நாள் என்ன தான் ஆகுதுன்னு சொல்லி இறங்கி போய் கேட்டேன், இதில் வச்சுருக்கீங்களே எந்த படங்க ஓடிக்கிட்டு இருக்குது போனேன். சார் அது வந்து மார்னிங் ஷோ வந்து இந்த படம் சார், அந்த பேனரு. 2 மணி ஆட்டம் வந்து இந்த படம் சார், அந்த பேனரு. 6 மணி ஆட்டம் இந்த படம் சார், அந்த பேனரு. 9 மணிக்கு இந்த படம் சார். ஒரு நாளைக்கு 4 படம் ஓடிக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா. சிங்கிள் படமே ஓடல, ஒரு காட்சி தான் ஓடிச்சு. ஒரு படம், ஏதோ ஒரு படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நாங்கள் போகலான்னு புறப்பட்டாக்கா அது நேற்றா போயிடுச்சு சார். ஒரு நாள் தான் ஓடிச்சு. இன்றைக்கி சினிமா தியேட்டர்ஸ் இல்லை. எல்ஃபன்சன் தியேட்டரில் ஆரம்பிச்சிங்கன்னா அண்ணா சாலையில், அண்ணா சாலைக்கு எடுத்து அப்படி எல்ஃபன்ஸ், அது ரகேஜா காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. இப்போ அங்கே ஆரம்பித்தோம்னா டி நகர் போய் பனகல் பார்க் வரையிலும் வரிசை ஏறத்தாழ ஒரு 40 தியேட்டர்ஸ் இருந்தது. எங்கே இன்றைக்கி அண்ணா சாலையில் கேசினோ இன்னும் இருக்குது, தேவி இருக்குது, 2 தான் தியேட்டர் இருக்குது. சத்தியம் வந்து ஒரு மாலாக இருக்குது, அதில் தியேட்டர் இருக்குது. மிச்சம் எல்லா தியேட்டரும் போயிடுச்சு. சத்தியம் தியேட்டர் முன்னாடி நின்று அப்படி கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. எத்தனை படம் நம்ம பார்த்துருக்கோம். அதை விட ஆனந்த் தியேட்டர் இன்றைக்கி ஏதோ ஒரு கட்டடமாக மாறிடுச்சு.
ஆனந்த் தியேட்டர் சஃபையர் இடித்து இன்னும் பொட்டல் வழியாக கிடக்குது. மை ஃபேர் லேடி, சவுண்ட் ஆஃப் மியூசிக், என்ன மாதிரி படங்கள் நாங்கள் பார்த்தோம். அந்த காலத்தை நினச்சி பார்க்கும்போது அது ஒரு க்ளோரியஸ் பீரியட். சினிமாங்கிறது உண்மையிலேயே சினிமாவோட வளர்ந்த எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு தான். அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொண்டு வருமா? ஃபீலை கொண்டு வந்து எதில் எங்கே காட்ட போகிறீங்க? உங்களுக்கு எங்கே தியேட்டர் இருக்குது? 2 பேரும் மிகப்பெரிய நடிகர்கள். அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய விலை வைக்க போகிறீங்க. அந்த விலையை வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு வசூல் பண்ணுற தியேட்டர் உங்களுக்கு எங்கே இருக்குது? எத்தனை நாள் ஓட்டு வைங்க? நான் தான் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினியை வச்சு ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒரு 7-8 படம் எடுத்துச்சு விட்டுச்சு. ஒவ்வொன்றும் அரை நாள் 4 நாள் ஒரு 1.5 ஷோ அவ்வளோதான் ஓடிச்சு. ஒரு படத்துக்கு மாத்திரம் போட்டாங்க. 3 ஷோவில் 300 கோடி ரூபாய் வசூல் போட்டாங்க. எப்படி ஆயிருக்குன்னு நான் ஏதோ ஒரு கேள்வியை கேட்டேன். எனக்கு அவங்களுடைய ரசிகர்களை விட்டு இப்படி தான் பேசினாங்கன்னு கிடையாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த ப்ரொடியூசர் அவங்க. இன்றைக்கும் அந்த படங்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய நஷ்டம். 1.5 வருஷமாக அந்த படங்கள் விடாமல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியல. அதுதான் ரஜினியினுடைய வசூல். அதனால் இதெல்லாம் யோசிக்கணும். சினிமா இல்லாத சினிமாவை நீங்கள் போட்டு காட்டுறது வேண்டாம். அவ்வளோ. ஓகே, உங்களோட நேரத்தை எங்களுக்கு செலவிட்டமைக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.